ரூபாய்க்குள்ள லேட்டஸ்டான ஆண்ட்ராய்ட் 14ஓட 8GB ராமோட உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணுமா? அதுக்காகவே லான்ச் பண்ணியிருக்காங்க மோட்டோவோட G04. உண்மையாவே அதுல 8000 ரூபாய்க்கு ஒர்த்தா என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்துருவோமா? மோட்டோவோட பாக்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் கம்பாக்டா சின்னதா வரும், அந்த மாதிரி தான் இதுலயும் வருது. பட்ஜெட் அப்படிங்கிறதுனால அதை சொல்லவே வேணாம். முன்னாடி மாடலோட நேம் மட்டும் போட்டிருக்காங்க, பின்னாடி ஒரு சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா உள்ள மோட்டோவோட G04 மொபைல் இருக்கு, அதையும் கேஸ் போட்டே வச்சிருக்காங்க. இந்த செக்மெண்ட்லயும் TPU கேஸ் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். அப்புறம் சில பேப்பர் ஒர்க், சிம் எஜெக்டர் பின், டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு சார்ஜிங் அடாப்டர், 10 வாட் சப்போர்ட் பண்றது. கேஸ் ஓபன் பண்ணா இந்த செக்மெண்ட்ல இவ்ளோ பிரீமியமான டிசைனா அந்த அளவுக்கு செம்மையா கொடுத்து வச்சிருக்காங்க. இத பார்த்தா 7000 ரூபாய் மொபைல் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, அவ்ளோ பிரீமியமா இதோட டிசைன் இருக்கு. இதோட பாடி வந்து PMMA அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்ல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இது ஸ்ட்ராங்காவும் லைட் வெயிட்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. பட் சிம்பிளா சொன்னா பிளாஸ்டிக் தான். பட் நார்மலான பிளாஸ்டிக்கை விட இதோட பில் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்ம கிட்ட இருக்குது கிரீன் கலர், இது போக பிளாக், ப்ளூ, ஆரஞ்சு இந்த கலர்ல எல்லாம் இருக்குது. ஆரஞ்சு வந்து பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு, அதை சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இதுவுமே நல்லா தான் இருக்கு. இது போக இந்த கேமரா பம்ப் வந்து தனியா காமிக்காம அப்படியே லைட்டா ஒரு சின்ன ஸ்லோப் மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல வர மாதிரி ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்குது, வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு. இந்த செக்மெண்ட்ல இவ்ளோ வெயிட்லெஸ்ஸா கொண்டு வந்தது இன்னும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 179 கிராம் தான் இருக்கு. திக்னஸ் அப்படின்னு பார்த்தாலுமே 7.99 mm தான் இருக்கு. 8 mm குள்ள டிசைன் பண்ணிருக்காங்க. சோரலா டிசைன் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த டைம் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு, மைல்டா. பட் பரவாயில்ல, இந்த செக்மெண்ட்ல கவர் பண்ணது நல்ல விஷயம். இது போக ஃபேஸ் அன்லாக் இருக்கு, IP52 ரேட்டிங் இருக்கு. அது வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான், பெரிய அளவுல மலையில தண்ணி எல்லாம் போட்டு செக் பண்ணிட வேண்டாம். அடுத்து இந்த மொபைலோட ஹைலைட்டே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்திருக்காங்க. இன்னுமே நிறைய மொபைல் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 13ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு அப்புறமும் லான்ச் பண்ணுவாங்க. இந்த செக்மெண்ட்ல இது வரைக்கும் யாருமே லான்ச் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைமா மோட்டோரோலா ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்திருக்காங்க. இது போக இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா OS அப்டேட் கிடையாது, 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு நம்ம அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. பட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய ப்ளூடூத் இருக்குது. மொபைல்ல இனிஷியல் செட்டப் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஆப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகுது. கிட்டத்தட்ட 12 ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுது. யாராவது மொபைல் போனை வாங்கி அந்த இனிஷியல் செட்டப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டேட்டாவை அன்னைக்கே காலி பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் டேட்டா போயிடும். நீங்க ஆப்ஸ் அதிகமாக கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ப்ரீ இன்ஸ்டால்டாவே கொடுத்துருங்க, தேவையில்லாத நானே அன்இன்ஸ்டால் பண்ணிக்குவேன். பட் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகி அதை அன்இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். இதை மோட்டோ மட்டும் கிடையாது, நிறைய பிராண்ட்ஸும் ஃபாலோ பண்றாங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ப்ளூடூத் மட்டுமே கிடையாது, இந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் ஆட்ஸ், முக்கியமா அந்த லாக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய கிளான்ஸ் ஆட்ஸ் இதெல்லாமே இருக்குது. மற்றபடி உங்களோட சாஃப்ட்வேர்ல வரக்கூடிய அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. பட் ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் இதுல கிடையாது, சவுண்டோட தான் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து இதோட டிஸ்பிளேக்கு வந்தா இங்க 6.6 இன்ச்ல IPS LCD HD+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 120 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு, 269 PPI கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேயோட பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மூணு சைடுமே கொஞ்சம் ஈவனா கொடுத்திருக்காங்க. சின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. அந்த கேஸை போட்டு பார்க்கும்போது ஓரளவு பிரீமியமான டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது இந்த செக்மெண்ட்க்கு. டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்ல பிரைட்டான டிஸ்பிளேவா இருக்குது, அவுட்டோர்லமே ஓரளவு மேனேஜ் பண்ண முடியுது. இதோட பீக் பிரைட்னஸ் 537 நிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுபோக வீவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இந்த கலர்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது, டச் ரெஸ்பான்ஸுமே நல்லா இருக்குது. முக்கியமா வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் பாட்டம்ல கொடுத்திருக்காங்க, டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. அந்த சவுண்டுமே நல்லா லவுடா இருக்கு, கொஞ்சம் கிளியரா இருக்குது. இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட்டாவே கொடுத்திருக்காங்க. இது போக நீங்க வயர்டு ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்காக 3.5 mm ஜாக் இருக்கு, ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா பாண்டா கிளாஸ் கொடுத்திருக்காங்க. மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தா இங்க பிரைமரி சென்சாரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. பொதுவாக இந்த செக்மெண்ட்ல வரதெல்லாம் 13 கொடுத்திருப்பாங்க, பட் இதுல 16 இருக்கு. எங்கடா செகண்டரி கேமரா அப்படின்னு பார்த்தா அது LED ஃபிளாஷ் தான், அது கேமராலாம் கிடையாது, டிசைன் கேமரா மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா இங்க 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா பெருசா பேசுற அளவுக்கு இங்க எதுவுமே விஷயம் கிடையாது. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது கொஞ்சம் ஆவரேஜா நம்மளால போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதுவுமே இந்த மொபைல்ல பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டரா தெரியுது. அதுலயுமே அந்த கலர்ஸ், அந்த ஸ்கின் டோன் இதெல்லாம் அந்த அளவுக்கு பெட்டரா எடுத்து தரல. பட் நார்மல் போட்டோவோட போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்கின் டோன் வந்து பெட்டரா இருக்குது. பட் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சில சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன், நீங்களே பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க.
வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலுமே மேக்ஸிமமா 1080 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதோட குவாலிட்டியுமே ஆவரேஜா இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க யூனிசாக் T606 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ரீசெண்டா அன்பாக்ஸ் பண்ண எல்லா மொபைல்லுமே இதுதான் கொடுத்திருக்காங்க. அடுத்து அன்பாக்ஸ் பண்ண போற மொபைல்லையும் இதுதான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸரை பத்தி நம்ம நிறைய டைம் வந்து பேசியாச்சு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நார்மலான யூஸ் மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு, இந்த டே டு டே யூசேஜ்க்கு, கால் பேசுறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்கு இது எல்லாமே பெஸ்டா இருக்கும். பெரிய அளவுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. குட்டி குட்டி கேம்ஸ் இதெல்லாம் விளையாடுறதுக்கு ஓரளவு ஓகேவா இருக்கும். இதுல ஹைலைட்டான விஷயம்னா இந்த மொபைலுக்கு UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால ரைட்டிங் ஸ்பீட் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. LPDDR 4x டைப் RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா 4+64 8+128 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வேரியன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அது போக இதுக்கு RAM பூஸ்ட், அதாவது விர்ச்சுவல் RAM அந்த ஆப்ஷனும் இருக்குது. 4GB RAMக்கு நீங்க 4GB விர்ச்சுவல் RAM யூஸ் பண்ணிக்கலாம். 8GBக்கு 8GB வரைக்கும் மேக்ஸிமமா விர்ச்சுவல் RAM யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்டோரேஜா RAM யூஸ் பண்றதா, அதால பெருசா பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்காது. இது போக இது ஒரு 4G மொபைல் தான், 5G மொபைல்லாம் கிடையாது. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தாலுமே ரெண்டு சிம் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். SD கார்டு அப் டு 1TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இது போக இதுல 2x2 MIMO சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. மொபைல் இவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருந்தாலுமே இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது என்னமோ 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் தான். உங்ககிட்ட 15 வாட்டுக்கான அடாப்டர் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க நார்மல் யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். கொஞ்சம் ஹெவியான யூசரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 7000 ரூபாய்க்கும் 8+128 8500 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது போக இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. நீங்க ஏதாவது மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 750 ரூபாய் ஆஃபர் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது 6250 ரூபாய்க்கும் இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். பட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது எல்லாராலுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால அதை எஃபெக்டிவ் பிரைஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ 7000 ரூபாய் அப்படின்னு பார்த்தாலுமே ஸோ இந்த பிரைஸ்க்கு ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்திருக்காங்க. தேவையான அளவு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. மற்ற பெர்ஃபார்மன்ஸ், கேமரா இதெல்லாம் போதுமான அளவு இருக்கு. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் ஓகேவா இருக்குது. அதுபோக லேட்டஸ்டான Android 14 கொடுத்திருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அதுவும் மோட்டோ பிராண்ட்ல இருந்து வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க.